மாதிரியான நடவடிக்கையை கட்சி மேற்கொள்ள போகுது. இன்னொன்று வந்து மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேலிடம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு விளக்கம் என்ன? யாராக இருந்தாலும் சிஸ்டர், எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் பெண்கள் பாதுகாப்பில் வந்து 0 டாலரன்ஸ் தான். சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து சீராய்வு செய்து கூர்ந்து நோக்கி விசாரணை செய்து, இது பள்ளிக்கல்வித்துறைக்கு சம்பந்தம் இல்லைனாலும் கட்சி சார்ந்து நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதை குறித்த விசாரணை முடியும் போது உங்களுக்கே தெரியும். யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். எந்த வகையான பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனோ எதற்கும் இடமில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை வந்து முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறாரு. இருந்தாலும் சமுதாயத்துல குற்றம் நடக்கக்கூடாது அப்படின்னா குற்றவாளியினுடைய குற்ற மனநிலையை தான் மாற்றணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூலு காலேஜ் சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து ஸ்கூல்ல நடக்கும். யாரெல்லாம் அதுக்கு அலோவ் பண்ண போறீங்க? பகுத்தறிவுக்கு ஏற்ற வகையில அறிவியல் ரீதியா அந்த மாதிரி ஏதோ பிளான் வச்சிருக்கீங்களா? நல்ல கேள்விங்க. அறிவியலுக்கு புறமான எந்த விஷயங்களுக்கும் எங்களுடைய கல்வி சாலையில் இடம் கிடையாது. முழுக்க தன்னம்பிக்கை, அறிவியல், பகுத்தறிவு, சமூக நீதி, இதை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம். இந்த ஸ்கூலுடைய தூதுவர்கள் யாருன்னா முன்னாள் மாணவர்கள் தான். அந்த அலுமினி இருக்காங்க பாருங்க, அவங்களையெல்லாம் அம்பாசிடர்ஸாக திருப்பி கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைகள் கிட்ட பேச வைக்க போகிறோம். நான் இந்த கிளாஸ் தான்ப்பா படித்தேன், இந்த கிளாஸில் இவ்வளோ மார்க் வாங்கினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், வேலைக்கு போனேன், நீங்கள் நல்லா இருக்க ராஜாமா இருக்கேன், நீயும் அது மாதிரி வரணும்னு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அப்படி தான் படிக்கும்போது சில குழந்தைகளுக்கு வந்து சின்ன கசப்புணர்வுகள் இருக்கும். யாரோ ஒருத்தங்க சத்தம் போட்டுட்டாங்க, அவங்க மேலே ஒரு கசப்புணர்வு இருக்கும். படித்து முடித்து 25 ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தக கண்காட்சிக்கு நான் வந்து சிறப்பு விருந்தினராக போய் பேசி முடித்து கீழே இறங்கின பிறகு என்னுடைய டீச்சர் ஒருத்தரை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி 2 பேரும் கண்ணீர் விட்டுட்டாங்க அறியாமல். ஆனால் படிக்கும்போது எங்களுக்குள்ள அவ்வளோ வந்து ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அன்னைக்கு அவர் கடுமையாக என்னை குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு நடந்து கொண்டதால் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ அதை போன்ற விஷயங்கள்லாம் சரி செய்வதற்காக தன்னார்வலர்கள், தன்னம்பிக்கை பேச்சாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் முன்னாள் மாணவர்களை நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக போன கல்வியாண்டுகளை விட அதிகமாக உள்ள கொண்டு வருவோம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மிக முக்கியமான இடங்கள். இந்த போதையின் பாதைக்கு அவர்கள் சென்று விடாமல் தடுப்பதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.